நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள தந்தையே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களை முழுமையாக நாங்கள் உம்மை படைக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நல்ல நாளை எங்களுக்கு தந்து இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே உம்மை காலையில நாங்கள் பார்க்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் சபையாக நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் தாமே கர்த்தாவே ஒரு மகிமையான காரியங்களை செய்ய போறதுக்காக நாங்கள் நடக்கிறதுக்கு தாவே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிற இருதயம் எங்கள் வாழ்க்கையிலே பெருகிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கொலோசியரின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே காணப்படுங்கள் என்று சொன்ன வார்த்தை எங்கள் இருதயத்திலே காணப்படட்டும். அருமையான உடைய தாசன் மூலம் வருகிற வார்த்தைகள் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே வருகிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உள்ளத்திலே என் ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டவரை காரியங்களை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பாழானவைகளை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரை புதிய காரியங்களை செய்ய போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை பாட போகிற பாடல்கள் அருமையான தாசனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், உருவாக்கட்டும். எல்லா பாழான நிலங்களும் எங்களை விட்டு அகன்று போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களை தருகிறோம், ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார். 11 மாதங்கள் நினைத்து பார்க்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. 2024 பிறந்தது தான் நமக்கு தெரியும். 11 மாதங்கள் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார். அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்ல போகிற அந்த வேலையில, இந்த அதிகாலை வேலையில கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் நீர் பெரியவர் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, நீர் பெரியவராய் இருக்கிறே, எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த இம்மானுவேலரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது, விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளவு அதிசயங்களை ஆச்சரியங்களை செய்திருக்கிறீர். நல்ல சுகத்தை தந்தீர், பாதுகாப்பை தந்தீர். உமக்கு நன்றி சொல்றோம்னு சொல்லி நம்ம பாட போகிறோம். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதம் 40:1 சொல்லப்பட்டது போல நம்ம கேட்ட அனைத்துக்கும் அவர் எல்லா காரியத்துக்கும் அவர் பதில் தந்தார். 12வது மாதத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் அப்பாவுக்கு. அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி நாளெல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா,
ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம்மெழுச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம்மெழுச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. வேதத்துள்ள ரகசியங்களை அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ளவராயிருக்கிறீர், அன்பு செய்கிறவராயிருக்கிறீர், எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனாயிருக்கிறீர். உம்மை போல நல்ல தெய்வம் ஒருவர் இல்லப்பா. சொல்லுங்களா அப்பாவை பார்த்து. இந்த கால வேளையில 12வது மாதத்தின் முதல் நாளிலே தேவாதி தேவனுக்கு முன்பாக நன்றி பலி ஏறெடுக்கிற பிள்ளைகளாக, நன்றி அறிதல் உள்ளவர்களாக, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ராஜாதி ராஜா செய்த நன்மைகளை விவரித்து பார்க்க முடியாத நன்மைகள், ஏராளமான நன்மைகள். துன்பத்தின் பாதையிலே நடக்கும் பொழுதெல்லாம், கண்ணீரோடு நிற்கிற வேளையிலெல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்தாரே, ஆறுதல் தந்தாரே, அரவணைத்தாரே, நம்மை போஷித்தாரே. நடத்தி வந்த இம்மானு வேளர கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் அப்பாவுக்கு. தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். ஒரு கவியை பாடி அப்பாவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கத்தின் தெய்வமாயிருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், அன்பு நிறைந்தவர், நிறைந்து வாழுகிறவராயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமான கர்த்தராயிருக்கிறார். எல்லா காரியத்தையும் கோணலானவைகளை நேராக்குகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வமாயிருக்கிறார். நன்றி சொல்லுவோம் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா.
உற்சாகமா கரங்களை தட்டுவோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ, துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? உயிருள்ள நாள் வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிற வரைக்கும் நமக்கு நன்றி சொல்லுவேன் டாடி. நீ செய்த அற்புதங்களுக்கு, அதிசயங்களுக்காக, நன்மைகளுக்காக நாங்க கோடான கோடி நன்றி சொல்றோம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவர். கரங்களை உயர்த்தி சூத்திரம் அல்லாம 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை அழகாக நடத்தி வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலே இந்திய தேசத்திலிருந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமை. கர்த்தர் நல்லவர். நிறைய மழை புயல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த நாள்ல எப்படி கரண்ட் இருக்குமா, இன்டர்நெட் இருக்குமாலாம் நிறைய டவுட்ல ஓடிட்டு இருந்துச்சு. எப்படி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது என்று சொல்லி, அதனால் கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி இந்த காலை வேளையிலே சபையின் ஜனங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஏற்கனவே போன மாதத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன மாசம் என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்? இப்பதான் ஒரு பாட்டெல்லாம் பாடணும் இல்லையா? அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினாலே சொல்லுங்க.
யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிற வழியால் கைவிடவும் மாட்டார், அவர் அழிக்கவும் மாட்டார், அவன் உடன்படிக்கையை மறக்கவும் மறக்கவும் மாட்டார். மாட்டார். ஆமாம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை அழிக்க மாட்டார், அவர் நம்மை மறக்க மாட்டார். அப்புறம் வந்து என்ன பண்றது, கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்ம உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, நம்மை கைவிடவில்லை. இந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை கைவிடாமல் காத்துக் கொண்டதற்காக கரங்களை உயர்த்தி முதலாவது நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்பொழுது இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை ராபர்ட் பிரதர் போடுவாங்க. எல்லாரும் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆமே, ராபர்ட் போடுறீங்களா? அத ஆமே. இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 36வது வசனம். யாராவது ஒருத்தங்க வாசிங்களே, சத்தமா அந்த பிக்சர் போட்டிருக்கட்டும். நீங்க யாராவது ஒருத்தங்க சீக்கிரமா வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நல்லா கவனிங்க. 11 மாதங்களை முடித்து இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். என்ன இப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். நல்லா கவனிங்க. 11 மாதங்கள் நாம் எத்தனையோ காரியங்கள் நாம் செய்திருக்கிறோம். நம்ம எந்த ஒரு வாக்கு தத்தமானாலும் அதை ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் தான் நான் கொண்டு போகணும்னு நான் விரும்புறேன். நம்ம சபையில் உள்ள மற்ற புதவர்களும் அப்படித்தான் அதை செய்யறாங்க. நம்ம பிசிக்கலாக நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்ற உலக பிரகாரமான காரியங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்த நம்ம வாக்கு தத்தங்களை தியானிப்பதை விட ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள், ஸ்பிரிச்சுவலா நம்ம வாழ்க்கையை எப்படி சரி செய்வது என்பதை குறித்து நாம் அறிந்து போனோம்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம். இந்த 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 வசனத்துல அடிப்படையில பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் நம்ம பார்க்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கின்றார். நிறைய காரியங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறது நம்ம அறியாமலே, நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவலா நிறைய காரியங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறது, நிறைய காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு தெரியாது. வெளியில பார்த்தோம்னா நம்ம நல்ல சூப்பரா தான் நம்ம இருப்போம். எப்பவுமே பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது போல நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில காண்பிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நிர்மூலமாக இருக்கிறது. எல்லா ஒரு காரியத்திலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலும் வருஷத்தின் கடைசியில கணக்கு வழக்குகளை பார்ப்பார்கள். வருஷத்தின் கடைசியில கணக்கு வழக்கு கடைத்தொகை என்ன என்று பார்ப்பாங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த வருஷம் பூரா நம்ம நிறைய காரியங்களை செஞ்சோமே, நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கிறதா, இல்ல லாஸ்ல போயிட்டு இருக்கா, இல்ல இந்த கம்பெனி இழுத்து மூடிட போறோமா, இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை பார்ப்பாங்க. அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்துக்கு நம்ம எல்லாரும் நம்ம எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்ட்டு. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த கடைசி மாதத்திலே கொடுத்திருக்கின்றார். நம்ம வாழ்க்கையிலே நிர்மூலமான காரியங்கள் எவைகள், நம்முடைய வாழ்க்கையிலே பாழாய் போன காரியங்கள் எவைகள் என்பதை நாம் கொஞ்சம் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். அப்போதுதான் அதை எப்படி ஆண்டவர் திரும்ப கட்டப் போகிறார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 36வது அதிகாரம் 36வது வசனத்திலே 2 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, நிர்மூலமானதை நான் கட்டுகிறேன். இரண்டாவது, பாழானதை பயிர் நிலமாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அதே போல பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்று போட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் போய் பாத்தீங்கன்னா ரீபில்ட் அப்படின்னு வருது. I the Lord has spoken it and I will do it. I the Lord will build the ruined places அப்படின்னு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போட்டிருக்கு. மற்ற எல்லா வெர்ஷன்ல போய் படிச்சு பார்த்தாலும் ரீபில்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா திரும்ப கட்டுவேன், நிர்மூலமானவர்களை திரும்ப கட்டுவேன் அப்படின்னு சொல்லி, திரும்ப ஏற்கனவே நம்ம
நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதா இருந்தது. ஏற்கனவே நல்ல பயிர் நிலமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நிர்மூலமானதா இருக்கிறது. ஒருவேளை வெளிப்படையாக அது தெரியாது. உள்ளுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நிர்மூலமாகி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், தேவ பிள்ளையே, இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவெல்லாம் நிர்மூலமாய் இருக்கிறதோ, எதுவெல்லாம் பாழாய் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் இந்த மாதம் நான் கட்டப் போகிறேன். நிர்மூலமானவர்களை திரும்ப கட்டுவேன். பாழாய் போன காரியங்களை உன் வாழ்க்கையில மறுபடியும் பயிர் நிலமாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார். அல்லது நீங்க ரெண்டே காரியங்களை இந்த மாதம் நாம தியானிக்க போகிறோம். பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்பதை குறித்து நாம் பின்பதாய் நாம தியானிக்கலாம். அதை குறித்து அதிகமாக இப்போது பேசாதபடிக்கு நம்ம வாழ்க்கையிலே நிர்மூலமானதை எப்படி ஆண்டவர் கட்டப்போகிறார். அல்லது பயிர் நிலம் என்பதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். பயிர் நிலம் என்பது ஸ்பிரிச்சுவலை பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய திவ்ய சுவாபங்கள் நம் வாழ்க்கையில் இருப்பதை தான் பயிர் நிலம் என்பதாக சொல்லப்படுகிறது. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது சீக்கிரமா வாசிங்க. சகரியா 10:1 என்ன சொல்லுகிறது? பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அவனவனுக்கு பயிர் உண்டாக, அவரவருக்கு பயிர் உண்டாக அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் சுவாபம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த பயிர் நிலங்கள் நல்லா வரணும்னா அதுக்கு ஒரு மின்னல் தேவை, அதற்கு ஒரு பின்மாறி காலத்து மழை தேவை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த பயிர் உண்டாகணும். கிறிஸ்துவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பயிர் உண்டாகணும். என்ன இந்த பயிர் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய திவ்ய சுவாபங்கள், பரிசுத்தம் என்கிற திவ்ய சுவாபம், தாழ்மை என்கிற திவ்ய சுவாபம், அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ்ப்படுதல் என்கிற திவ்ய சுவாபம் ஆகிய இந்த 3 காரியங்களும் நம் வாழ்க்கையில பயிராக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவின் சுவாபங்கள் இல்லை. பரிசுத்தத்துக்கு பதிலாக அசுத்தம் இருக்கிறது, தாழ்மைக்கு பதிலாக பெருமை இருக்கிறது, கீழ்ப்படுதலுக்கு பதிலாக கீழ்ப்படியாம இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறார், இந்த பாழாய் போன இந்த நிலங்களை நான் பயிர் நிலமாக மாற்றப் போகிறேன். அப்படி உங்களை மாற்றப்படுவதை உலகத்தில் உள்ளவங்க காண்பாங்க, மற்றவங்க மீதியா இருக்கிற மற்ற ஜனங்கள் காண்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்காக கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, இந்த டிசம்பர் மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சுவாபங்கள் பயிர் நிலமாக மாற்றப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த மாதம் நீங்க போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரி, 2வதாக பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நிர்மூலமானதை நான் திரும்ப கட்டுவேன். நான் திரும்ப கட்டுகிறேன் ஒரு வார்த்தையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க, நிர்மூலமானதை திரும்ப கட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில எது நிர்மூலமாகிறது என்று சொல்லி பார்ப்போம்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி. யாராவது சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42 காரியங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது அல்லது நிர்மூலமாகிறது, நிர்மூலம் ஆகலாம். அது என்ன? 2 காரியம் நான் சொல்றேன். ஒன்று வாசிங்க, ஆதியாகமம் 49:6 கடைசி பகுதி. தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அவ்வளவுதான். நல்ல கவனிங்க, தங்களுடைய அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் சில அரண்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, ஸ்பிரிச்சுவலாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் சில அரண்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், அரண்களை நிர்மூலமாக்கினார்களே என்று சொல்லி. வேதம் எதை அரண் என்று சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 வேதம் எதை அரண் என்று சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. மறுபடியும் நீங்க இந்த சப்ஜெக்ட் எப்படி வெளியே போயிடாதீங்க. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன்னு ஆண்டவர் வாக்கு தந்தாரு. அரண் என்பது வேதத்துல நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பலவிதமான அரண்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுல முக்கியமான ஒன்றுதான் இப்போது நான் வாசிக்கிற ஒரு அரண். ஏசாயா 26:1 சீக்கிரமா வாசிங்க. அக்காலத்திலே
யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே மதிலும் அரணுமாக ஏற்படுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் அப்படியே வரிசையா உங்களுக்கு கோர்வையா உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நிர்மூலமானவர்களை கட்டுவேன். எது நிர்மூலமாயிருக்கிறது? அரண்கள் நிர்மூலமாயிருக்கிறது. அப்ப அரண் என்பது என்ன? ரட்சிப்புத்தான் அரண் என்று ஏசாயா 26வது அதிகாரம் 1 நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு, ரட்சிப்பு நிர்மூலமாகி விட்டதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு தெரியாமலே நம்முடைய ஆண்டவர் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பாகிய இந்த அரண் நிர்மூலமாக இருப்பதை அநேகர் கண்டுகொள்வதில்லை, அநேகருக்கு தெரிவதில்லை, தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை. மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன், நிர்மூலமாகிறதை கட்டுவேன் என்று சொன்னால் அரண் என்பது நிர்மூலமாக இருக்கிறது. அந்த அரண் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்று சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. இந்த ரட்சிப்புல பைபிள்ல யாருக்காவது சொல்லுங்க, எத்தனை விதமான ரட்சிப்பு பைபிள் சொல்லுது? அப்பதான் இது நிர்மூலமாயிருக்கிறதா இல்லையா என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுங்களா? ரட்சிப்பு பைபிள்ல சொல்லப்பட்ட ரட்சிப்புகளை குறித்து சொல்லுங்க. எத்தனை விதமான ரட்சிப்பை குறித்து பைபிள் சொல்லுங்க. எல்லாம் ரட்சிப்பு என்பது ஒரு சிங்கிள் வேர்டா இருந்தா கூட, சல்வேஷன் இஸ் ஒன் சிங்கிள் வேர்ட், பட் அதுக்குள்ள எத்தனை விதமான ரட்சிப்புகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை அநேக வழியில் நாம் புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். யாராவது ஒருத்தர் சிம்பிளா சொல்லுங்களேன், ஏதாவது தெரிஞ்சது சொல்லுங்க. 1 ரட்சிப்பா, 2 ரட்சிப்பா, 3 ரட்சிப்பா, 4, 5, 6 பல விதமான ரட்சிப்புகளை குறித்து புதிய ஏற்பாட்டில நம்ம பார்க்கிறோம். சொல்லுங்க பாப்போம். சரி, முதலாவது ரட்சிப்பு. நல்ல கவனிங்க. ஏன் இந்த ரட்சிப்பு நிர்மூலமாக இருக்கிறது அல்லது நிர்மூலமாகிறதுக்கு நாமே காரணமாக? முதலாவது ரட்சிப்பு லூக்கா 1வது அதிகாரம் 77வது வசனம். தயவுசெய்து இந்த 6-7 வசனங்களை குறிப்புகளை தயவுசெய்து நீங்க குறித்து வைத்து, அப்பொழுதுதான் இது நிர்மூலமாகாதபடி நம்மளாலே காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் நிர்மூலமானதை கட்டுகிறார் என்பது உண்மை, அது சத்தியம். அவர் சொல்லியும் செய்வாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுது. ஐ வில் டூ வாட் ஐ சே. நியூ NLT வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறதை அப்படியே செய்வேன்னு சொன்னா கூட, ஆண்டவர் நம் வாழ்க்கையில நிர்மூலமாக இந்த காணதை கட்டுகிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கறதுனால நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி கொண்டே போக முடியாது. முக்கியமாக அந்த ரட்சிப்பின் காரியம் அது அரணாக இருக்கிறது. அந்த அரண் நிர்மூலமாக இருக்கிறது. அப்போ அந்த ரட்சிப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அந்த ரட்சிப்பை நம்மாலே காத்துக்கொள்ள முடியும். முதலாவது லூக்கா 1வது அதிகாரம் 77வது சீக்கிரமா வாசிங்க. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு போதும். நல்ல கவனிங்க. போதும். நல்ல கவனிங்க. முதலாவது ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு லூக்கா 1வது அதிகாரம் 77ல பாத்தீங்கன்னு சொல்ல நம்ம பார்க்கிறோம். நாம பெற்ற எல்லாருமே இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க அத்தனை பேருமே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம பெற்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்காதே போனால் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்ளுவார். எப்படி இது நிர்மூலமாக்கப்படுகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லியும் அந்த ரட்சிப்பு எப்படி நிர்மூலமாக்கப்படுகிறது என்பதையும் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த பெற்றுக்கொண்ட மன்னிப்பை நாம் நிர்மூலமாக்கி விடுகிறோம். எப்படி என்று சொன்னால், கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க தவறி விடுவதனாலே என்று சொல்லுகிறேன். 18வது அதிகாரம் 35வது வசனத்திலே, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாதே போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல கவனிங்க. இப்படியே செய்வார் என்பதின் அர்த்தம் என்ன தெரியுங்களா? இதே அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் என்றால், ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன் மற்றொரு மனிதனை மன்னிக்கவில்லை. நல்ல கவனிங்க. எனவே இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மன்னிப்பு தேவனால் திரும்ப பெறப்படுகிறது என்று லூக்கா 18வது அதிகாரம் 33-34 வாசிக்கிறோம். இது போல பாவ மன்னிப்பாகி இந்த முதல் ரட்சிப்பை பற்றி பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் நல்ல கவனிங்க, இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் நம்ம இந்த காரியங்களுக்காக தேவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு காரியத்துலதான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். எனவே நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். அதாவது நல்ல கவனிங்க, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு திரும்ப
எடுத்துக்கொள்ளப்படும் என்று லூக்கா 1:77 லூக்கா 18:33-34 வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த முதல் ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பு என்கிற அந்த அரண் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நிர்மூலம் ஆகியிருக்கிறதா என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நான் உங்க வாழ்க்கையில் நிர்மூலம் ஆகியிருக்கிறது நான் சொல்லல. நிறைய பேர் சபைக்கு வருவோம், சபையில விசுவாசிகளோடு பயங்கர ஐக்கியமா இருப்போம், போதர்களோடு ஐக்கியமா இருப்போம், ஊழியர்களோடு ஐக்கியமா இருப்போம். ஆனால் குடும்பத்துல போய் கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பி கூட பேச மாட்டாங்க, அக்கா தங்கச்சிகள் கூட பேச மாட்டாங்க, சொந்தக்காரங்க கூட பேச மாட்டாங்க. இப்படித்தான் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது இது நிர்மூலமாயிருக்கிறது. முதல் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு ஆகிய ஒரு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிர்மூலமாக இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி நிர்மூலமாக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் இந்த மாதம் அதை நான் திரும்பவும் கட்டுவேன் சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறேன். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுபவனே ரட்சிக்கப்படுவான். இது இரண்டாவது ரட்சிப்பு. சீக்கிரம் குயிக்கா போயிடலாம். இரண்டாவது ரட்சிப்பு நல்ல கவனிங்க. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் உலகத்திற்கு பாவத்திற்கும் மரித்தவர்களை போல நாம மாற வேண்டும். அதுதான் ஞானஸ்நானத்துடைய அர்த்தம். உலகத்திற்கு மரித்து, பாவத்திற்கு மரித்து, நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவம் சொல்லி பார்க்கிறோம். மரித்தேன், உலகத்திற்கு மரித்தேன், சுயத்திற்கு மரித்தேன், பாவத்திற்கு மரித்தேன் என்று நாம் ஒவ்வொருவரும் ஜீவிக்க வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல கவனிங்க, சுயத்திற்கு நாம மரிக்கணும். நம்முடைய நல்ல கவனிங்க, அந்த உலகத்துல பாவத்திற்கோ உலகத்திற்கோ சுயத்திற்கோ நாம் மரிக்காமல் இருக்கும் பொழுது இந்த இரண்டாவது ரட்சிப்பாகிய இந்த ஞானஸ்நானம் என்பது நம்ம வாழ்க்கையில நிர்மூலமாக்கப்படுகிறது. நம்ம உலகத்திற்கு மரிக்கணும், பாவத்திற்கு மரிக்கணும், சுயத்திற்கு மரிக்கணும். நம்ம எத்தனை பேர் வாழ்க்கையில நம்ம உலகத்திற்கு மரித்திருக்கிறோம்னு உங்களுக்குள்ளே நீங்க கேட்டுக்கீங்க. உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை. நான் என்னுடைய சுயத்துக்கு நான் மரித்திருக்கிறேனா அல்லது பாவத்திற்கு நான் மரித்திருக்கிறேனா என்ற வாழ்க்கையை, இந்த காரியத்தை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த இரண்டாவது ரட்சிப்பாகிய ஞானஸ்நானம் நிர்மூலமாக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் இந்த மாதம் அதை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஒரு ரட்சிப்பு குறித்து நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், நல்ல கவனிங்க. மூன்றாவதாக ஒரு ரட்சிப்பு, அதை கொஞ்சம் வாசித்தா நல்லா இருக்கும். தீத்து 3:5 சீக்கிரமா வாசிங்க. பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலாகிய ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நல்ல மூன்றாவது ரட்சிப்பு, இது பைபிள்ல போட்டிருக்க மூன்றாவது ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதனாலே ரட்சிப்பு. அப்ப பரிசுத்த ஆவியின் ரட்சிப்பு என்று கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நாம் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தின் மூலம் உள்ளான மனிதரில் ஒவ்வொரு நாளும் நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தை வைத்து நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்காவிடில் இந்த அரண் நிர்மூலமாகிறது. இந்த மூன்றாவது ரட்சிப்பாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தாகிய இந்த அரண் நிர்மூலமாக்கப்படுகிறது. காரணம், நம் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதில்லை, அழிக்க தவறி விடுகிறோம், அழிக்க மறந்து விடுகிறோம், அல்லது சத்ருவின் போராட்டங்களால இந்த சரீரத்தின் கிரியைகள் அழிக்க முடியாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு ரட்சிப்பு. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சரீரத்தின் கிரியைகளை அழிப்பது நிமித்தமாகவே நாம் காத்துக்கொள்ள முடியும். அநேக வேளைகளில் இது நாம் தவறி விடுகிறோம். எனவே இந்த ரட்சிப்பு, இந்த நிர்மூலமாக்கப்பட்ட இந்த ரட்சிப்பையும் ஆண்டவர் இந்த மாதம் கட்டுவேன் என்று சொல்கிறார். நான்காவதாக ஒரு ரட்சிப்பு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:40 நேரம் குறைவா இருப்பதனால நான் வாசிப்பதற்கு டைம் கொடுக்காம நான் கடந்து செல்கிறேன். அப்போஸ்தலர் 2:40 வேறுபாட்டின் ஜீவியமாகிய ஒரு ரட்சிப்பு. கவனிங்க, the life of separation, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ரட்சிப்பின் அனுபவத்திலேயே எல்லாத்தையும் வரிசையா பெற்றுக்கொண்டு வருகிறோம். நல்ல கவனிங்க, எல்லாத்தையும் பாவ மன்னிப்பை பெறுகிறோம், ஞானஸ்நானத்தை பெறுகிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுகிறோம். இதெல்லாம் பெற்ற பின்பு நமக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்க வேண்டும், அதுவும் ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:வது அதிகாரம், சீக்கிரமா வாசிக்கல, அப்போஸ்தலர் 2:40 யாராவது சீக்கிரமா வாசிங்க.
வேறுபாட்டின் ஜீவியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ வேறுபாட்டின் ஜீவியம் என்பதும் ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஞானஸ்நானம், அதாவது பாவ மன்னிப்பு பெற்றா மட்டும் பத்தாது, ஞானஸ்நானம் பெற்றா மட்டும் பத்தாது, அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் பத்தாது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு விலகி, இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும். அப்படி விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேறுபாட்டின் ஜீவியமும் ஒரு ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. இப்படி ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். எனவே இப்படி ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யும்படியாக மறுபடியும் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை திரும்ப கட்டுவேன், நிர்மூலமாக்கப்பட்ட இந்த காரியத்தை கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். ஐந்தாவதாக ஒரு ரட்சிப்பை குறித்து சொல்கிறேன். இது தெய்வீக சுகம் என்று சொல்கிறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒருத்தன் வாசிங்க. 5வது ரட்சிப்பு தெய்வீக சுகமாகிய ஒரு ரட்சிப்பு என்று சொல்லுகிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில இன்னைக்கு சுகம் இல்லை, எப்ப பார்த்தாலும் சிக்கு. சில பேர் எனக்கு ஃபேமிலியில பாத்தீங்கன்னா, சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு குடும்பம் வருவாங்க, அவங்கள பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வாரமும் சிக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில வாயில அறிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். எப்பவுமே சிக்கு, எந்திரிச்சா சிக்கு, உட்கார்ந்தா சிக்கு, எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்கிற எக்ஸ்கியூஸ் என்னன்னா, நான் சிக்கு, என் பிள்ளை சிக்கு, என் ஹஸ்பண்ட் சிக்கு, இல்ல மனைவி சிக்கு, இப்படிதான் சொல்றாங்க. இதை ஆண்டவர் விரும்பல. உண்மையான ஒரு ரட்சிப்பு என்பது யாக்கோபு 5வது அதிகாரம் 15. கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப நல்ல கவனிங்க, தெய்வீக சுகம் என்பது ஒரு ரட்சிப்பு என்று சொல்கிறேன். இந்த தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போனால், இழந்து போனால், இந்த 5வது ரட்சிப்பாகிய இந்த தெய்வீக சுகமும் நம்ம வாழ்க்கையிலே நிர்மூலமாக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப 6வதாக இன்னொரு ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்தமான ஒரு ஜீவியம். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2:13. கர்த்தராகிய இயேசு பரிசுத்தமாய் ஜீவித்தது போல நாம் இந்த உலகத்துல வாழும்போது நாம செய்ய முடியாதவர்களா இருந்தா, இந்த பரிசுத்தமான ஜீவியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியலைன்னு சொன்னாக்க, if you are not able to lead a holy life like Jesus Christ, அப்படிதான் போட்டிருக்கு. நம்முடைய பரிசுத்த ஜீவியம் ஆகிய இந்த ரட்சிப்பு நிர்மூலமாக்கப்படுகிறது. 2 தெசலோனிக்கர் 2:13 வாசிங்க சீக்கிரமா. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழுகிறதுனாலே ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். பரிசுத்தமாய், அதுவும் ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி பைபிள் தெளிவாக 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2வது அதிகாரம் 13 வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறதா? நாம் அவரை பின்பற்றி வரும்படியாய் தம்முடைய அடிச்சுவடுகளை விட்டு போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் உண்மை இருந்துச்சு. இதெல்லாம் இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை நம் வாழ்க்கையில் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நம்ம அறிவோம். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வரையில உங்களை நான் குற்றப்படுத்த முடியாது, அந்த காலை வெளில சொல்லல. நீங்களே உங்களை நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். எது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்தது போல நம்ம வாழ்க்கையில் இல்லையோ, அப்படி என்று சொன்னால் இந்த பரிசுத்தம் என்கிற இந்த அரண் கூட, இந்த ரட்சிப்பு கூட நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இதை மறுபடியும் இந்த மாதம் கட்டுவேன் என்று சொல்கிறார். அந்த வருஷத்தின் கடைசியில இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கட்டப் போகிறார் என்பதற்கு ஒரு முக்கியமான கடைசியாக ஒரே ஒரு ரட்சிப்பை நான் சொல்றேன். ரட்சிப்புல இவ்வளவு இருக்கா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் படிக்க வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு ரட்சிப்பு 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். இந்த ரட்சிப்பு என்னன்னு நீங்க பாத்துறீங்களா? சீக்கிரமா சொல்லுங்க. 1 பேதுரு 1:15. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக போதும். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ஒரு ரட்சிப்பு. நல்ல கவனிங்க, இது கடைசி கால ரட்சிப்பு, இது கடைசி ரட்சிப்பு என்று எழுதி கொள்ளுங்கள் என்பது இயேசுவினுடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதுதான்
கடைசி கால ரட்சிப்பு. அதற்கு ஏற்ற ஒரு ஜெய ஜீவியம் அல்லது ஆயத்தம் நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்டா இந்த அரணும் நிர்மூலமாக்கப்படுகிறது. எல்லாமே இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. பாவ மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்தது. ஞானஸ்நானம் பெற்று நம்ம எல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம். அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆவியானவரின் கிரியைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதுவும் உண்மை. சத்தியத்தை அறிந்த பின்பு ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நமக்குள்ள வந்துருச்சு, அது கூட அதுக்கு வைராக்கியமா இருக்கிறோம், அதுவும் உண்மை. தெய்வீக சுகத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறோம், அதுவும் உண்மை. நல்ல கவனிங்க. இதெல்லாம் பெற்ற பின்பு இந்த கடைசி கால ரட்சிப்பாகிய, நல்ல கவனிங்க, வெளிப்படுத்தப்பட்ட அந்த அந்த ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்க ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்யலைன்னா, ஒரு ஜெய ஜீவியம் செய்யலைன்னா, நீங்க ஆயத்தமா இல்லைன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டதாய் போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. நம்மளோட வாழ்க்கையிலே இந்த இந்த முதல் காரியம், நம்ம வாழ்க்கையில இந்த அரணாகிய இந்த ரட்சிப்பு நிர்மூலமாகுவதற்கு ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. ஏசாயா ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 6வது வசனம், ஏன் இந்த அரண்கள் நம்மளோட வாழ்க்கையில நிர்மூலமாக்கப்படுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு சிங்கிள் ரீசனை சொல்லிடுறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 49 6வது வசனம், கடைசி பகுதியை வார்த்தை சிஸ்டர் அந்த வசனத்தை ஏற்கனவே வார்த்தாங்க. அகங்காரம்னு. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராது. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அது மட்டும் அன்றலில் படிங்க. தங்களுடைய அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள் என்று சொல்லி. அகங்காரம் என்ன இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு? நீங்க இங்கிலீஷ்ல போய் படிச்சீங்கன்னா செல்ஃப் வில் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல மேபி அதுக்கு டிரான்ஸ்லேஷன் எப்படின்னு தெரியல, அகங்காரம் போட்டிருக்கு. அந்த அரண்களை நம்மளோட வாழ்க்கையிலே அரண்களா இருக்கிற அரணா இருக்கிற ரட்சிப்பை நிர்மூலமாக்குறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா? செல்ஃப் வில், சுய சித்தம் என்று நீங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ஒருவேளை அகங்காரம்னு தமிழ் வேதாகமத்துல போட்டிருந்தாலும் ஆங்கில வேதாகமத்துல செல்ஃப் வில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய சுய சித்தத்தினாலே நாம் இந்த அரண்களை நிர்மூலமாக்கிறோம். நாம் பெற்ற பாவ மன்னிப்பை சுய சித்தத்தினால நிர்மூலமாக்க முடியும். நாம் பெற்ற அந்த ஞானஸ்நானத்தை சுய சித்தத்தினாலே நிர்மூலமாக்க முடியும். நாம் பெற்ற அபிஷேகத்தை சுய சித்தத்தினாலே நிர்மூலமாக்க முடியும். நல்ல கவனிங்க. நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்தை சுய சித்தத்தினாலே நிர்மூலமாக்க முடியும். அப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அரண்களா இருக்கிற காரியங்களை இப்படி நம்முடைய சுய சித்தத்தினாலே நிர்மூலமாக்க முடியும் என்பதற்காகத்தான் அந்த ஆதியாகமம் 49:6 என்ன போட்டிருக்கு? சுய சித்தத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே, அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே என்பதற்கு கீழே நீங்க ஒரு சின்ன ரீப்ளேஸ் பண்ணாங்க, சுய சித்தத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய சித்தத்தினாலே அழிக்கப்பட்ட நிர்மூலமாக்கப்பட்ட நிறைய அரண்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பாகிய அந்த அரணை இந்த மாதம் ஆண்டவர் திரும்ப கட்டுவேன் என்று வாக்கு தருகிறார். உங்களுக்கு தெரியும், இந்த இந்த 7 காரியத்தை போய் பாருங்க, எது உங்க வாழ்க்கையில அது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது? பாவ மன்னிப்பா, நீங்க நல்லா கவனிங்க, ஞானஸ்நானமா, அபிஷேகமா, பரிசுத்தாத்மமான ஜீவியமா, எது வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எது நிர்மூலமாகி இருக்கிறதோ அதை இந்த மாதம் ஆண்டவர் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் செய்கிற சுய சித்தம் என்பது என்ன என்பது நமக்கு தெரியும். நான் என்னுடைய சித்தத்தின்படி நான் எதை செய்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி எதை நான் செய்யறேன் என்பது எனக்கு தெரியும். பவுல் சொல்வது போல ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நான் சாகிறேன் என்று நாம் ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் போது நம்முடைய சுய சித்தம் தேவன் நமக்கு கிருபையாக ஈவாக தானமாக கொடுத்த இந்த ரட்சிப்பை இந்த அரணை நிர்மூலமாக்குகிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அரணாக இருக்கிறது உண்மை. ஆனால் நம்முடைய சுய சுத்தத்தின்படி காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நமக்கு ஈவாக கொடுத்த கிருபையாக கொடுத்த தானமாக கொடுத்த இந்த ரட்சிப்பு நிர்மூலமாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல போய் பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் ஒரு காலம். என்ன காலங்க? ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் ஒரு காலம். ஆனால் தாவீது யுத்தத்திற்கு போகாம எருசலேமில் உட்கார்ந்துட்டார். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய சுய சித்தம், அவருடைய சுய விருப்பத்து நிமித்தமாக. நல்ல கவனிங்க. சமாதானத்தை விரும்பி, இளைப்பாதலை விரும்பி, ரெஸ்ட் எடுக்கும்படியாக அங்கு எருசலேமிலே உட்கார்ந்துட்டான்.
அவனுக்கு அவனுக்கு வாருக்கு போறது, சண்டைக்கு போறதெல்லாம் பிடிக்காம அவன் என்ன பண்றான், அது வந்து ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற ஒரு காலம்னு பைபிள் சொல்லுது. ஆனா அந்த ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற காலத்துல தாவீது எருசலேமே இருந்துட்டான். எனக்கு சமாதானமா இருந்தா போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும், இளைப்பாறுனா போதும்னு இருந்துட்டான். 2 சாமுவேல் 11:1 படி நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய சுய சித்தத்தினாலே அதனால என்ன அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுய சித்தத்தினாலே தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போனான் என்று 2 சாமுவேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2ல இருந்து 17 வரை பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்ல வேணாம், எல்லாருக்கும் தெரியும் தாவீது எப்படி தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போனார் என்று சொல்லி. யுத்த களத்திலே தேவ பிள்ளைகளே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகமா பாருங்க. யுத்த களத்தில் உலாவ வேண்டிய தாவீதின் பாதங்கள் இப்போது உப்பரிகையிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு டயலாக் மாதிரி நான் எழுதி வச்சிருக்கிறேன், நல்லா கவனிங்க. யுத்த களத்தில் உலாவ வேண்டிய தாவீதுடைய பாதங்கள் உப்பரிகையிலே வந்து உலாவிக் கொண்டிருக்க, பால்கனியில அப்படியே உலாவுறாரு. அப்ப உலாவும் பொழுதுதான் அவருடைய ஜீவியத்துல பாவம் என்கிற ஒரு காரியம் உள்ளே வருகிறது. இதே போல நம்முடைய ஜீவியத்துல தெரிந்தோ தெரியாமலோ, நம்முடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ சுய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது அரண்கள், விசேஷமாக ரட்சிப்பு என்கிற அந்த அரண் நம்முடைய வாழ்க்கையில நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில எதுவெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கட்டும், ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். அப்படி நிர்மூலமாக்கப்பட்ட இந்த காரியத்தை நான் கட்டுவேன், ஐ வில் ரீபில்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தர்றாரு. ஆண்டவர் சொன்னதை அப்படி செய்கிற தெய்வம். கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க சொன்னதை அப்படியே செய்கிற தெய்வமாக நீங்க இருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு சோத்திரம் என்று சொல்லுங்க. இரண்டாவது ஒரு காரியம், நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு ஆலயம். முதல்ல நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு என்று சொன்னேன், அரண் நிர்மூலமாக்கப்படுகிறது. அந்த அரண் என்பது ரட்சிப்புன்னு சொன்னேன். அப்படி இப்படி கூட எழுதி கொள்ளலாம், நிர்மூலமாக்கப்பட்ட ரட்சிப்பு, அரணாகிய ரட்சிப்புன்னு போட்டுங்க. இரண்டாவது நிர்மூலமாக்கப்பட்ட ஆலயம் என்று எஸ்ரா 5வது அதிகாரம் 12ல வாசி. சீக்கிரமா நான் முடிச்சிடறேன், 5 நிமிடத்துல முடிச்சிருவேன். இரண்டாவது நிர்மூலமாக்கப்பட்ட ஆலயம், எஸ்ரா 5வது அதிகாரம் 12 5:12 கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. எஸ்ரா 5:12. எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபமூட்டினபடியினால் அவர் இவர்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் கல்தேயன் கைக்கு கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை நல்ல கவனிங்க. போனான். நேபுகாத்நேச்சார் ஆலயத்தை நிர்மூலமாக்கினான். இது சரீர பிரகாரமாக நம்ம வந்து அதை குறிச்சு அவர் எப்படி நிர்மூலமாக்கினாரு, அவர் எப்படி உடைச்சாரு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகல. நல்ல கவனிங்க. இதை ஆவிக்குரிய விதமாய் நாம் சிந்திக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 இது ரெண்டையும் வாசிங்க. நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் கொண்டு போறேன்னு முதலே சொல்லிட்டேன். இரண்டாவது நிர்மூலமாக்கப்பட்ட ஆலயம், எழுத்தின்படி உண்மைதான், நேபுகாத்நேச்சார் தேவ ஆலயத்தை நிர்மூலமாக்கினான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை நாம இன்னைக்கு நிர்மூலமாக்குகிறோமா? வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுகிறது? சீக்கிரமா வாசிங்க. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்க தாங்க அந்த தேவனுடைய ஆலயம், நீங்க தான் அந்த தேவனுடைய ஆலயம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த ஆலயம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதா? எப்படி இந்த ஆலயம் நிர்மூலமாக்கப்படும்? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கல சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 6:19 என்ன சொல்லுகிறது? சீக்கிரமா வாசிங்க. சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியின் ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் வைக்கிறார். ஒருவேளை அப்படி நிர்மூலமாக்கப்பட்டிருந்தால், அப்படியே நிர்மூலமாக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறார், அந்த நிர்மூலமாக்கப்பட்ட சரீரமாகிய அந்த ஆலயத்தை நான் இந்த மாதம் மறுபடியும் உங்களை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்றேன். நம்முடைய சரீரம் ஒரு நடமாடும் தேவனுடைய ஒரு மொபைல் டெம்பிள் வச்சுக்கலாம்ங்க. நம்முடைய சரீரம் ஒரு நடமாடும் தேவனுடைய ஆலயம். நல்ல கவனிங்க. எழுத்தின்படி நேபுகாத்நேச்சார் வந்து தேவாலயத்தை வந்து நிர்மூலமாக்கினான் உண்மை. ஆனால் ஸ்பிரிச்சுவலி பாத்தீங்கன்னா அநேக இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய சரீரமாகிய பரிசுத்த ஆவியாக தங்குகிற இந்த ஆலயம் கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை நீங்க வந்து உண்மையிலே நீங்க பரிசுத்தம் உள்ளதாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. ஆவிக்குரிய பிரகாரமாக பாபிலோனுடைய வல்லமை
அந்த கிறிஸ்துவின் வல்லமை, வலு சொற்பத்தின் வல்லமை நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் கெடுத்துக்கொண்டே இருக்கிறது, நிர்மூலமாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தின் அந்தகார வல்லமைகள் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் இல்லாதபடி கெடுத்துக் கொண்டே இருக்கிறது. அநேகர்கள் நாமே பரிசுத்த குலைச்சலுக்குள்ளே போய்விடுகிறோம். தயவு செய்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த நிர்மூலமாக்கப்பட்ட சரீரமாகிய பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற இந்த ஆலயத்தை ஆண்டவர் இந்த மாதம் கட்டுவேன்னு சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு தெரியல, இதெல்லாம் எனக்கு என்கரேஜிங்கா இல்லையான்ட்டு. ஆனா தயவு செய்து கொஞ்சம் வீட்டுல போய் இந்த கொடுக்கப்பட்ட வசனங்களை கொஞ்சம் திரும்ப திரும்ப தியானித்தார் உண்மையாகவே நம்முடைய இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் நம்மை மறுபடியும் கட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருக்கிறது. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ரட்சிப்பு என்கிற காரியத்துக்குள்ளே 7 விதமான ரட்சிப்பை சொன்னேன். அந்த 7 காரியங்கள ஏதாவது ஒன்று நிர்மூலமாக்கப்பட்டிருந்தாலும் நம்ம வருகையில் இணைத்துக் கொள்ளப்பட முடியாது. அதனால்தான் ஆண்டவர் அதை திரும்ப கட்டுவேன்னு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தை நிர்மூலமாக்கப்பட்ட அந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை கட்டுவேன்னு சொன்னாரு. தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதை மட்டும் குறிச்சிட்டு நான் முடிச்சிடுறேன். தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, அப்படின்னா ஒரு சட்டம் இருக்கிறது. யாருக்காவது தெரியுங்களா தேவனுடைய ஆலயத்துக்கான சட்டம் என்ன என்று? நீங்க ஒவ்வொரு கம்பெனிக்கு போனாலும் அவங்க ஒரு கைட்லைன் கொடுத்திருப்பாங்க, ஒரு சட்டம் கொடுத்திருப்பாங்க. இதுதான் லா ஆஃப் திஸ் கம்பெனி. ஒரு நாட்டுக்கு சட்டம் இருக்கிறது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு கூட சில பேர் ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு பிரமாணம், ஒரு சட்டம் இருக்கிறது. யாருக்காவது தெரியுங்களா? பரிசுத்தம். எக்ஸாக்ட்லி. எசேக்கியேல் 43வது அதிகாரம் 12வது வசனத்துல பரிசுத்தம் என்று சொல்லுவதை விட எங்கும் பரிசுத்தம். அல்லேலூயா. கரங்களை வீட்டு எல்லாம் சொல்லுங்க, எங்கும் பரிசுத்தம். தேவனுடைய ஆலயத்துல நுழைஞ்சா பரிசுத்தம், உட்கார்ந்தா பரிசுத்தம், எதிர்ச்சா பரிசுத்தம், ஆலயத்தின் உச்சியில பரிசுத்தம், கீழே பரிசுத்தம், எங்கும். அந்த வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. எசேக்கியேல் 43வது அதிகாரம் 12வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் ஆலயத்தில் நல்லா கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், நிர்மூலமாக்கப்பட்ட ஆலயம் என்கிற தலைப்பிட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்றால் அப்படின்னு இந்த வசனம் தொடங்க வாசிங்க. மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். இதுவே ஆலய பிரமாணம். நல்ல கவனிங்க. மலை உச்சி, அதாவது ஆலயத்தின் உச்சியிலிருந்து அதன் எல்லை வரைக்கும் மிகவும் பரிசுத்தமா இருக்கும். என் பரிசுத்தம், அதுதான் இந்த நம்முடைய ஆலயத்தினுடைய சட்டம். ஏதோ ஒரு நாள் பரிசுத்தம் அல்ல, 2 நாள் பரிசுத்தம் அல்ல. நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் தேவாலயம். இந்த ஆலயம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய உதடுகள் பரிசுத்தமா இருக்கணும், கேட்கிற காரியங்கள் பரிசுத்தமா இருக்கணும், பேசுகிற காரியங்கள் பரிசுத்தமா இருக்கணும், எங்கும் பரிசுத்தம். அதைத்தான் நம்முடைய தேவாலயத்தின் சட்டம் என்று வேதம் சொல்லுகிறது, பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பிரமாணத்தை வைத்துக் கொள்ளுங்க. பைபிள் சொல்லுகிற பிரமாணம், சட்டம் என்பது the law of the temple is absolute holiness. NLT வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா absolute holiness, முற்றிலும் பரிசுத்தம், முழுமையான பரிசுத்தம், எங்கும் பரிசுத்தம். இதெல்லாம் எழுதி கொடுங்க. எங்கும் பரிசுத்தம், முற்றிலும் பரிசுத்தம், முழுமையான பரிசுத்தம். அதுதான் நம்முடைய சரீரமாகிய தேவ ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அப்ப நல்ல கவனிங்க, 2 காரியங்களை இந்த மாதம் நம்ம தியானித்திருக்கிறோம். அதாவது நிர்மூலமானதை ஆண்டவர் திரும்ப கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலே அரண் என்பது நிர்மூலமாயிருக்கிறதாக ஆதியாகம புத்தகம் 49வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசித்தோம். அரண் என்பது ரட்சிப்பு என்று சொன்னேன். அந்த ரட்சிப்புக்குள்ளே 7 காரியங்களே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 7 காரியத்திலே ஒரு 7 விதமான ரட்சிப்பு. அந்த 7 விதமான ரட்சிப்புல ஏதாவது ஒன்று நிர்மூலமாக்கப்பட்டிருந்தாலும் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. எனவே ஆண்டவர் இந்த அரணாகிய இந்த ரட்சிப்பை ஆண்டவர் திரும்ப நம்ம வாழ்க்கையில கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது, உடைந்து போயிருக்கிற நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அந்த சரீரமாகிய ஆலயத்தை, பரிசுத்த குலைச்சலுக்குள்ள போயிருக்கிற சரீரமாகிய ஆலயத்தையும் ஆண்டவர் திரும்ப கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதம் திரும்ப கட்டுவேன், ஆண்டவரே நிர்மூலமானதை திரும்ப கட்டுவேன், பாழானதை பயிர்நலமாக்குவேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, பயிர்நலம் என்பது இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுவாபங்கள் என்று சொல்லி நாங்க பார்த்தோம்.
ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுவாபமான பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவரே தகப்பனை கீழ்ப்படுதல் இருக்கணும், உண்மை இருக்கணும் ஆண்டவரே. அப்போதுதான் அது பயிர்நிலமாக மாற்றப்படும். எனவே தகப்பனை அதாவது பாழாய் போன என்னுடைய வாழ்க்கையை பயிர்நிலமாக மாற்றுங்கன்னு எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுவாபங்கள் இல்லாமல் இருந்தால் அது பாழாய் போன ஒரு நிலமாக, வேஸ்ட் லேண்டாக இருக்கிறது ஆண்டவரே. அதை நீங்க இந்த மாசம் ஆண்டவரே எங்களுக்கு பயிர்நிலமாக மாற்றி கொடுங்க ஆண்டவர். நிர்மூலமாக்கப்பட்ட அரணாகிய அந்த ரட்சிப்பு, நிர்மூலமாக்கப்பட்ட ஆண்டவரே ஆலயமாகிய இந்த சரீரம் ஆண்டவர் இதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும். அதற்காக உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியான பாற்ற துறை அவங்க கேட்ட வசனத்தின் அடிப்படையில இப்போது ஜெபிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கலாம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாதத்தின் ஆண்டவரே, இந்த 11 மாதங்கள் கர்த்தர் கிருபையா எங்களை நடத்தி இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலும் கூட சபைக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மந்த் ஆஃப் ரீபில்டிங் என்று நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்ற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று சொன்ன தேவன், பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. இவைகள் இந்த வருடத்தின் கடைசியில ஒருவேளை நாங்கள் அறியாதபடி நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ இந்த அரண்கள் இருக்கிறதப்பா, அந்த ரட்சிப்பின் அரண்கள் ஆண்டவரே. இவைகளை நாங்கள் அப்பா கருத்தாய் கவனித்து இந்த நாளில் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து ராஜா, இந்த அப்ப 7 விதமான இந்த ரட்சிப்புகள் என்று பார்த்தோமே, இந்த பாவ மன்னிப்பு ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவரே ஞானஸ்தானத்துல இன்னும் ஒப்பு கொடுக்காதவங்க இருக்கிறாங்கப்பா. அப்பா எத்தனையோ அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினாலே அதன் புதிதாக்குதலை ஆண்டவரே அந்த காரியங்களில இன்னும் ஆண்டவரே ஒருவேளை சில அரண்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கலாம். வேறுபாட்டின் ஜீவியம் ஆண்டவரே எங்களுடைய சுகத்திற்காய் அதனுடைய அரண்கள் ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை அப்பா இன்னும் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல விலையேற பெற்ற நம்முடைய வருகைக்கான அந்த ஆயத்தம் என்கிற ரட்சிப்பு எங்களுக்குள்ள எத்தனை அரண்கள் ஆண்டவரே, இந்த அரண்கள் அப்பா நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் சோதித்து அறிந்து ஆண்டவரே ராஜா, நாங்கள் சுய சித்தத்தில் அல்ல, இன்னைக்கு யாக்கோபனுடைய அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் அப்ப அந்த அரண்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இந்த நாளில நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த அரண்களை நீங்க திரும்ப கட்டுகிறேன் என்று சொல்லி, Lord, you are going to rebuild all this ஆண்டவரே scattered ஆண்டவரே இந்த ruined அப்பா பிளேசஸ் அப்பா, இந்த காரியங்களை ஆண்டவரே நீங்கள் சரி செய்கிற தேவனாய் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டிருக்கிறபடினாலே உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் செய்ய போறதுக்காய் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில முக்கியமாய் இந்த ஆலயமாகிய சரீரத்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற இந்த ஆலயத்தை ஆண்டவரே அன்றைக்கு நிர்மூலமாக்கி சகலத்தையும் அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் தியானிக்கிறோமே ஆண்டவர். இந்த நாளில் கூட எங்க எல்லாரையும் அருமையா இந்த காரியங்கள் இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாக்கு தத்துவத்தை தியானிக்க போகிற இதை இப்ப ஆண்டவரை காணப்போகிற தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை நீங்க விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறீங்க என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களா இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்குகிற எந்த காரியத்திற்கும் நாங்கள் இடம் கொடாதபடிக்கு எங்கள் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என்று பாடுகிறோமே. இந்த மலை உச்சியின் மேல ஆண்டவரே எல்லை எங்கும் பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. யார் கர்த்தருடைய பர்வதத்துல ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமாய் இருப்பான், நிலைத்திருப்பான் என்று சங்கீதங்கள்ல 15:24 வாசிக்கிறதன்படி மோடு வாசம் பண்ணும்போது இந்த ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் காணப்படட்டும். ஒருவேளை இந்த 11 மாதங்கள் இல்லாத ஒரு இந்த பரிசுத்த காரியங்கள் இந்த புதிய மாதத்தில் இந்த 12வது மாதத்தில் புதிய வருடத்தை காணப்போவதற்கு முன்பதாக இதை சரி செய்து ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தோடு ஆண்டவரே நாங்கள் அப்பா இதுல பிரவேசிக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான சபையின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்னும் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதோ, பயிர் நிலங்கள் என்று பார்த்தோம், என்னுடைய சுபாவங்கள் இன்னும் எங்களுக்குள்ளே வராதபடி எந்தெந்த காரியங்கள்ல இருக்கிறதோ அவைகளை எல்லாம் திரும்ப கட்டும்படியாக கர்த்தருடைய வாக்கு சொன்னேன் அதை செய்வேன் என்று I will do what I say என்று சொன்னீங்களேப்பா, அதை செய்ய போறீங்க நம்புகிறோம். உடைய வார்த்தைகள் ஒன்றும் விழுதாவாய் போவதில்லை, தரையிலே விழுவதில்லை. நான் சொன்னது ஆகும், அது அப்படியே நிலை நிற்கும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ என்ற
இந்த உண்மையான நம்முடைய வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கொண்டு வந்த ஆண்டவரே, இந்த தாசனை பலப்படுத்தி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல இன்னும் அநேக சத்தியங்கள் மூலமா சபையை நடத்தப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த திரு கரங்களில் இந்த காலை வேளையில அந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையின் சனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்துல செய்து உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க திரும்ப கட்டி நடத்து போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. Praise the Lord. Thank you, Mr. Praise God. Praise God.